ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். இது டப்படி தமிழா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா ரிலீஸ் ஆன செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான் இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த எல்லா படங்களுக்கான லிங்க்ஸும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தா லிங்க் கீழே கொடுக்குறேன், மறந்துடாம ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோஸுமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் இன்னொரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு அது ஒரு எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ லைக் பண்ண மாதிரி தான் மறந்துடாம ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2018 மிஸ்டரி அண்ட் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன சர்ச்சிங். படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, யங் ஃபாதரான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு ஒருத்தையும் இருக்கா. ஒரு நாள் அவர் ஹீரோக்கு கால் பண்ணி, டேட் இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறேன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் சரி ஓகேமா சேஃபா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. ஹீரோ தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய பொண்ணு திரும்பவும் கால் பண்றா. ஆனா ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அந்த கால் வந்ததையும் கவனிச்சிருக்க மாட்டாரு. மறுநாள் காலையில எழுந்து போனை பாக்குறாரு. தொடர்ந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கும். சாரி நான் தூங்கிட்டதுனால போன் வந்ததை கவனிக்கலன்னு சொல்லி ஹீரோ மெசேஜ் பண்றாரு. ஆனா அவருடைய பொண்ணு கிட்ட இருந்து கடைசி வரைக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே வராது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் கால் பண்ணி கேட்கிறாரு. யாருமே அவளை பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பயந்து போய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்களும் தேடி பார்த்துட்டு எந்த ஒரு டேட்டாஸுமே கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு கடைசியா அவ யூஸ் பண்ண லேப்டாப் ஓபன் பண்றாரு. அப்போதான் சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அதையெல்லாம் பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த லேப்டாப்ல அப்படி என்ன விஷயங்கள் இருந்துச்சு, ஹீரோ அவளுடைய பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. செம்மையான ஒரு சிடிஎச் த்ரில்லர் படம். எங்கேயுமே எரர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு செம்மையான ஒரு மூவி. டெக்னாலஜி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அண்ட் சோஷியல் மீடியாவை ரொம்ப அதிகமா வந்து பயன்படுத்துற எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. IMDb 7.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா இப்பவே டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மூவி 1999 ரிலீஸ் ஆன த 13th ஃப்ளோர். படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு வயசானவரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு விர்ச்சுவல் உலகத்தை உருவாக்குறாங்க. அதுல ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அதே போல எல்லா விஷயங்களையும் ப்ரோக்ராம் பண்றாங்க. ஒரு நாள் அந்த வயசானவர் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போறாரு. அப்போதான் தன்னை யாரோ கொலை பண்ண போறாங்கன்ற விஷயம் அந்த வயசானவருக்கு தெரிய வருது. உடனே ஒரு லெட்டர் எழுதி அவர் அடிக்கடி போகக்கூடிய ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. உடனே அந்த வயசானவர் ஹீரோவுக்கு கால் பண்றாரு. கால் அட்டன் பண்ணாததுனால ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஹீரோவுக்கு அனுப்பிடுறாரு. அந்த மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த விர்ச்சுவல் உலகத்துக்குள்ள உனக்காக ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, அதுல நான் என்னென்ன விஷயங்களை சொல்ல வந்தனோ அது எல்லாமே அதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த வயசானவரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த கொலையெல்லாம் பண்ணது ஹீரோ தானே சொல்லி ஹீரோ மேலேயே போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியாது. அப்போதான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அவர் பாக்குறாரு. உடனே அந்த விர்ச்சுவல் உலகத்துக்குள்ள அவரும் போறாரு. போனவர் அந்த லெட்டரை கண்டுபிடிச்சாரா, அந்த வயசானவர் சொல்ல வந்த விஷயத்தையும் அவர் கொலை பண்ணவரையும் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்கிற செம்மையான ஒரு மூவி. IMDb 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி 2010 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா ரிலீஸ் ஆன இன்செப்ஷன். படத்தினுடைய கதை என்னன்னா, ஒருத்தவங்களுடைய மூளைக்குள்ள போயிட்டு புதுசா ஒரு கனவை உருவாக்குறது, கனவை திருடுறது, வேற ஒரு கனவை விதைக்கிறது போன்ற விஷயங்களை ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, எனக்கு காம்படிட்டரா ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவான், அவனுக்கு அப்புறமா அவனுடைய பையன் தான் அவனுடைய கம்பெனியை வந்து ரன் பண்ண போறான், எப்படியாவது அந்த பையனுடைய கனவுக்குள்ள போயிட்டு அந்த கம்பெனியை ஏத்துக்காத அளவுக்கு அவனுடைய மைண்டை மாத்திடு, அப்படி பண்ணிட்டா நான் தான் நம்பர் 1 கம்பெனியா இருப்பான்னு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவுடைய குழந்தையும் அந்த பிசினஸ்மேன் வந்து கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறான். நான் சொன்ன வேலையை நீ முடிக்கல அப்படின்னா உன்னுடைய குழந்தைய கொண்டுடுவேன், உங்ககிட்ட கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஹீரோவையும் மிரட்டுறான். அவன் சொன்னபடியே ஹீரோ அந்த பையனுடைய கனவுக்குள்ள போய் எண்ணங்களை மாத்தி அமைச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. IMDb 8.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலேயே வந்து பாருங்க. அப்போதான் இந்த படமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பவும் புரியலனா யூடியூப்லயே பிளாட் ரிவ்யூஸ்லாம் பாருங்க. அப்போதான் இந்த படத்தை உங்களால ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும். சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தையும் பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2016 ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஸ்னோடன். இந்த படம் ஒரு ரியல் ஸ்டோரியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு செம்மையான ஒரு மூவி. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோக்கு US ஆர்மில ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை. ட்ரைனிங்ல அவருடைய கால் உடஞ்சதுனால ஆர்மியில அவரால் ஜாயின் பண்ண முடியாம போயிடும். சரி ஆர்மி இல்லைனா என்ன, யூஎஸ்க்கு வேற ஒரு முறையில ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அமைப்புல ஜாயின் பண்றாரு. அந்த அமைப்புல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கால உள்ள எல்லாருடைய பர்சனல் லைஃபையும் கவர்மெண்ட் கவனிச்சிட்டு இருக்கின்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்மளுடைய பர்சனல் லைஃப் கூட இப்படி தானே கவனிப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ செம்மையா கோவப்படுறாரு. சோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே ஹீரோ செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்க அரசாங்கம் என்னென்ன தவறுகளை எல்லாம் பண்றாங்களோ அதையெல்லாம் ஹீரோ மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருப்பாரு. இதனால ஹீரோவை தேச துரோகின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் அவரை தேட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மக்களுடைய சப்போர்ட்டும் அவருக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. அமெரிக்க அரசாங்கம் செய்யற எல்லா தப்புகளையும் ஹீரோ தடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. IMDb 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கிளைமேக்ஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க.
நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி 2018 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன அப்கிரேட். படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, டெக்னாலஜி வளர்ந்த ஒரு உலகத்துல ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்போ எல்லா விஷயங்களுமே டெக்னாலஜியாலேயே நிரப்பப்பட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே டெக்னாலஜியை நம்பி இருக்கிறது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே டெக்னாலஜி அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் மெக்கானிக். அவரு ஒரு கிளைண்டுடைய காரை ரெடி பண்ணிட்டு அதை அவர்கிட்ட ஒப்படைக்கலான்னு போறாரு. அந்த கிளைண்ட் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். காரை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்துகிட்டு இருந்த அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவுக்கு கொஞ்சமா தான் அடிபட்டு இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு 4 பேர் வந்து ஹீரோவை ரொம்பவே பயங்கரமா வந்து தாக்குறாங்க. இதனால ஹீரோவுக்கு கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியுமே செயலிழந்து போயிடுது. ஹீரோ கண் முழிச்சு பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவை அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போ ஹீரோவை பாக்குறதுக்காக அவருடைய கிளைண்டான அந்த சயின்டிஸ்ட் வந்து, நான் ஒரு சூப்பரான ஒரு சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதை உன்னோட உடம்புல பொருத்திட்டேன் அப்படின்னா மறுபடியும் உன்னோட உடம்பு பழையபடி செயல்பட ஆரம்பிச்சிருன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகேன்னு அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சிப்பை ஹீரோவுடைய உடம்புல பொருத்துறாங்க. ஹீரோவும் பழையபடி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லா விஷயங்களையும் அவரால் பண்ணவும் முடியுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஹீரோவா அந்த சிப்பு அதனுடைய கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடுது. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா கண்ட்ரோல்ஸுமே அந்த சிப்பு கிட்ட போயிடும். சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிக சுவாரஸ்யமான கதையே. உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. IMDb 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படம் தமிழ் டப்புல அவைலபிளா இல்லைன்றது தான் ஒரு பெரிய குறையா பார்க்கப்படுது. சப்டைட்டில் ஆட் பண்ணியாவது இந்த படத்தை கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பார்க்க போற மூவி 2015 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா ரிலீஸ் ஆன சாப்பி. படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு ஊர்ல கேங்ஸ்டர்ஸ் உடைய தொல்லை ரொம்பவே அதிகமாகிடுது. இதனால அவங்களை கட்டுப்படுத்த ரோபோட்ஸை போலீஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ரோபோட்ஸை தயாரிக்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஒரு நாள் ஒரு கேங்ஸ்டர் கூட்டம் அவங்கள விட ஒரு பெரிய தாதா கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை திரும்ப கொடுக்குற கடைசி தேதி வருது. ஆனா இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பணமே இருக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலான்னு சொல்லி அந்த தாதா கிட்ட இந்த கேங்ஸ்டர்ஸ் கூட்டம் போறாங்க. அப்போ அந்த தாதா இன்னும் 7 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள பணத்தை தரல அப்படின்னா அவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுன்னு சொல்லி அந்த தாதா மிரட்டுறான். இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் ஒரு ரோபோட்டை திருடி அதை கொள்ளையடிக்க வச்சு அதுல வர காசை வச்சு அந்த தாதாவுடைய கடனை அடைச்சிடலான்னு ஒரு பிளான போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்ல ஒரு ஃபால்ட்டான ரோபோட்டை ஹீரோ தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்போ ஹீரோவை பாதிலேயே வழிமறிச்சு அந்த ரோபோட்டை திருடுறாங்க. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த ரோபோட்டை வச்சு நிறைய கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. IMDb 6.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ இந்த படமும் தமிழ் டப்ல அவைலபிள் இல்ல, பட் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த் வாட்ச் மூவி. சப்டைட்டில் ஆட் பண்ணியாவது இந்த படத்தையும் கண்டிப்பா பாத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக்கை கொடுங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இன்னொரு 4 பேருக்கு போய் சஜெக்ஷன் ஆகும். எனக்குமே அடுத்த வீடியோ பண்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ லைக் பண்ண வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. படத்தினுடைய லிங்க்ஸை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவில் சொன்ன மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் என்ன, அடுத்து என்ன மூவிஸ் பத்தி வீடியோ போடலாம், வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். அதோட மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் மூவிஸோடைய டைரக்ட் லிங்க் கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. மூவிஸோடைய டைரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய ஜாயின் பட்டன்லாம் மறந்துடாம ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் நீங்க கேட்கக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க், அடுத்தது நம்ம வீடியோஸ்ல போடக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்டாவே கிடைக்கும். அல்லது உங்களுக்கு பர்சனலாக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.